ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இரவு வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன ராத்திரி சாப்பாடு? எங்க சாப்பாடு இருக்கட்டும், உன் சாப்பாடு என்ன? ஓகே ஓகே, என் சாப்பாடு சொல்றதுக்காக தானே நான் இதை போடுறேன். எங்க வீட்டுல வந்து இன்னைக்கு ராத்திரி சாப்பாடு என்னன்னா பீட்ரூட் புலாவ். 2 பீட்ரூட் எடுத்திருக்கிறேன் நான். 2 பீட்ரூட் நல்லா கட் பண்ணி தண்ணியில கழுவி வச்சிருக்கேன். அப்புறம் வந்து 2 வெங்காயம், 3 வெங்காயம் இந்த சைஸ்ல எடுத்திருக்கிறேன் நான். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நானே அரைச்சிக்கினேன். பட்டை, லவங்காய், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நான் அரைக்குவேன். எப்பயுமே நான் இப்படிதான் அரைக்குவேன் நான். அப்புறம் வந்து பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கே நல்லா தெரியுமே. அப்புறமா புதினா, எல்லாம் தவறுது, புதினா, கொத்தமல்லி. அப்புறம் இந்த கிளாஸ்ல தான் நான் எடுத்திருக்கிறேன் 2 கிளாஸ் அரிசி. ஏற்கனவே வந்து ஒரு 1/2 hour நான் ஊற வச்சிட்டேன் நான். இப்போ நம்ம கேஸ் பற்ற வச்சு என்னோட சமையல் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையான்றத சொல்லணும், கண்டிப்பா சொல்லணும், சரியா? வச்சாச்சு. இதுக்காகட்டும் இருந்தா அது வீடியோக்காக மட்டும்தான் அப்படி காட்டணும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஏற கட்டிடணும். அப்பதான் நமக்கு கொஞ்சம் இடம் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. நான் இங்க இருக்கிறது கிச்சனே சின்ன கிச்சன் தான். இந்த கிச்சன்ல நான் என்னென்னத்தை செய்வேன் நீங்களே பாருங்க. அப்பப்போ தொடச்சி வைக்கிறேன். ஆனாலும் இதாவது இதுவே போதும். என்ன காஞ்சிருச்சுங்க. இப்போ இதெல்லாம் போட்டுக்கலாம். நம்ம வெங்காயமும் போட்டுக்கலாம். இல்லை, வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ புதினாவும் கொத்தமல்லியும் இதுலேயே போட்டுக்கலாம். நம்ம வேலைக்கு போயிட்டு வந்தோம் இல்லைங்களாங்க, லேட்டு வேறு ஆகி போச்சு. சோறு, குழம்பு, பொரியல் எல்லாம் செய்யறதுக்கு இப்போ எனக்கு டைம் இல்லை எனக்கு. அதனால என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருந்து இவ்வளோ நேரமா யோசிச்சு உட்காந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு இருந்தேங்க நான். வேலையிலேருந்து வந்தால் என்ன சாப்பாடு செய்யறது மண்டியே பிச்சுக்கிதுங்க போங்க. அதுலேயே வேற 4 நாள் வேற நான் லீவ் போட்டேங்க நான். அவ்வளோ பீஸு பெண்டிங் இருக்குங்க. தக்காளி போட்டுக்கலாம். என்ன வேலை செய்கிறேன்னு கேட்குறீங்களா? நான் கார்மெண்ட்ஸில் டைலருங்க நான். உடம்பு சரியில்லைன்ட்டு 4 நாள் லீவ் போட்டுட்டேன் நான். லீவ் போட்டு போய் பார்த்தா லாட்டா இருக்குதுங்க. அதை பார்த்ததுமே இன்னும் 2 ஜுரம் ஜாஸ்தி ஆகிற மாதிரி ஆகி போச்சு எனக்கு. இதில் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நம்ம தக்காளி போட்டிருக்கோம் இல்லை, அது வதங்கணும், அதனால கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். பத்தலைன்னா அப்புறமா டேஸ்ட் பார்த்து கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம. எங்க விட்ட ஜுரம் வர மாதிரி இருக்குது. ஜுரமே வர மாதிரி இருக்குங்க அந்த பீஸுங்களை பார்த்து. எனக்கு நிஜமாலுமே அப்போதான் ஒன்று நினைச்சேன், இனிமே உடம்பு சரியில்லைனாலும் பரவாயில்ல, தட்டு கட்டி தடமாடியாவது வந்து வேலை செஞ்சுட்டு போயிடணும். இல்லைன்னு நினச்சிக்குங்க, அந்த பீஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கே மூச்சு விடுறதுக்கு இன்னைக்கு நேரம் இல்லைங்க எனக்கு. வேலை மேலே நிஜமாலுமே மூச்சு விட நேரம் இல்லை இன்னைக்கு. குனிஞ்ச தலையை இன்னைக்கு நிமிரவே இல்லையே கம்பெனியில. நான் அடின்னு அடிச்சு போட்டு ஒரு வழி பெண்டிங் எல்லாம் கிளியர் ஆச்சு. ஆனாலும் இப்போ ஒரு கட்டிங்ல நிறுத்திட்டு வந்திருக்கேன். காலையில 8 மணிக்கு வேலைக்கு போய் அதெல்லாம் கிளியர் பண்ணும். இந்த தக்காளி வதங்குறதுக்குள்ள கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டோம்னா அடி பிடிக்காது. இல்லைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம் இல்லை, அது அடி பிடிச்சிக்கும். அதனால நான் சிம்மில் வச்சிருக்கேன் நான். வதங்கிடுச்சு. மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, தனியாத்தூள் 1 ஸ்பூனு, அப்புறம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாம் ஒன்றாவே எடுத்து வச்சிட்டேன். காரம் வந்து அதிகமாக நான் சாப்பிட மாட்டேன், எங்கள் வீட்டில் எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஆனால் எனக்கு காரம் செட் ஆகிறதில்ல எனக்கு. காலையில் 8 மணிக்கு வேலைக்கு போய் மறுபடியும் அந்த பெண்டிங்கெல்லாம் வந்து கிளியர் பண்ணி விட்டாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். எனக்கு வந்து கம்பெனியில் பீஸ் பெண்டிங் இருந்தால் பிடிக்கிறதே இல்லைங்க எனக்கு. என்கிட்ட மட்டும் நான் எப்பயுமே ஃப்ரீயாகவே இருக்கணும், அதான் எனக்கு பிடிக்கும். எனக்கு அரிசி போட்டுக்கலாம், ஊற வச்சிருக்கல அதை போட்டுக்கலாம். இது வந்து இந்த மசாலையிலே கொஞ்சம் கலரி விட்டுக்கலாம். நான் இப்படி தான் செய்வேன். இப்போ வந்து ரொம்ப நாளாக செய்யறது இல்லைங்க. இப்போ தான் ஏதோ வேலையிலேருந்து வந்த டயர்ட்லேயே, இன்னைக்கு வேலையிலேருந்து நான் வந்ததே வந்து 7:30 மணிக்கு தான் நான் வந்தேனே வேலையிலேருந்து. அதான் சொன்னேனே, பீஸ் எல்லாம் ஃபுல்லு பெண்டிங்க. அதனால அவசரத்துக்கு இதுதான் கரெக்டுன்னு தோணுச்சு, அதனால டக்குன்னு செஞ்சுட்டேன்.
சரி அப்படியே ஒரு ஆயிடுச்சு. எந்த கிளாஸுமோ அதே கிளாஸ்ல தண்ணி எடுத்திருக்கேன், அதையும் ஊற்றிக்கிறேன். பேசும்போது மட்டும் உளருதுங்க. ஒண்டியா இருந்தா நல்லா டக்க 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 டக்கன்னு வருது வாயில வார்த்தம். அப்புறம் நவரசம் நாட்டியம் ஆடுது வாயில. இந்த வீடியோ எடுக்கணும்னா மட்டும் வாயில வார்த்தையே வர மாட்டேங்குதுங்க. அது என்னன்னு தெரியல. நல்ல டாக்டர் கிட்ட காட்டணும். இதுக்கெல்லாமா டாக்டர் கிட்ட காட்டுவாங்க? காட்டலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ இதை குக்கர் மூடி போட்டுக்கலாம். ஓகேவா? விசில் வச்சுன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன் கேஸ். இது 3 விசில் வரட்டும். ஓகேவா? உங்களுக்கும் இந்த மாதிரி அவசரத்துக்கு என்ன சாப்பாடு செய்யணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு விட்ருங்க. ஒரே வேலையில் 2 மாங்காய் அடித்த மாதிரி இருக்கும். அது எப்படி? ஒரு கல்லில் 2 மாங்காய் இல்லையா? ராத்திரிக்கு தானே, காலையில் டைமில் பார்த்துக்கலாம். கரெக்டாக இல்லையான்றது சொல்லுங்கள். ஆயிடுச்சு சாப்பாடு. காட்டுட்டுமா? ஃபர்ஸ்ட் எப்படி செஞ்சனோ அதே மாதிரி வந்ததுல தமிழ். என்னதான் சமையல் செஞ்சாலும் இறக்கி வைக்கும்போது இந்த கொத்தமல்லியும் புதினாவும் கிரீன் கலர்ல போடும்போது அப்படி ஒரு அழகா இருக்கும். அடியும் பிடிக்கல. போதும் போதும். இப்போதைக்கு நான் சாப்பிட மாட்டேன். நான் சாப்பிட்றது எப்படியும் 12:30 மணி ஆயிடும். சும்மா டேஸ்ட்டுக்காக. ஏன் நீ செஞ்சது உனக்கே சந்தேகமா இருக்குதா? இந்த நக்கல் தானே வேணான்றது. ட்ரை பண்ற இருங்க. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நீ செஞ்சது உனக்கே நல்லா இருக்குதுன்னு சொன்னா பத்தாது, எதிராளியும் நல்லா இருக்குன்னு சொல்லணும். புரியுதா? அப்படின்னு என்ன கேக்குறீங்க? இவன் ஒருத்தன் என் மூஞ்சிலே போனை ஒட்ட வச்சிருவான் பொழுது. நீ சாப்பிட இரு. நிறைய பெரிய வாயவா? உன் வாய்தான் பெரிய வாயதான். இது எல்லாமே ஊட்டணுமா? இது எனக்கு. பாய், குட் நைட்.